இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க சுவாமிநாதன். மேடம், நீங்க சொன்ன டேட்ல இந்த கோவில்ல நடந்த எல்லா கல்யாணத்தோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மேடம். ஓகே, சொல்லுங்க மேடம், இதுல எந்த விவரம் பார்த்து சொல்லணும்? அது மாப்பிள்ளை பேரு சிவா, பொண்ணு பேரு அயலி. அவங்களுக்கு அந்த டேட்ல கல்யாணம் ஆச்சான்னு எனக்கு தெரியணும். அயலி சிவா. மேடம், அயலி சிவாங்கிற பேர்ல அன்னைக்கு கல்யாணம் நடக்கல மேடம். எதுக்கும் இன்னொரு தடவை கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறீங்களா ப்ளீஸ்? மேடம், அன்னைக்கு முகூர்த்த நாள் தான். இந்த கோவில்ல அன்னைக்கு மட்டும் 7 கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா நீங்க சொன்ன பேர்ல யாருக்கும் கல்யாணம் நடக்கல மேடம். என்ன இது? கொடுத்த லிஸ்ட்ல நேம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இவங்க கோவில்ல கல்யாண கோலத்துல வராங்க. ஏதோ ஒண்ணு இடிக்குதே. கோவில்ல கல்யாணம் நடந்திருந்தா கண்டிப்பா லிஸ்ட்ல பேர் வந்திருக்கணும். என்னதான் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்பெல்லாம் கோவில்ல பெர்மிஷன் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியாதே. அப்புறம் எப்படி இவங்க கல்யாணம் நடந்திருக்கும்? இதுல ஏதோ தில்லுமுள்ள இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க ஸ்கூலுக்கா? ஆமா அண்ணி. நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம், லீவ் சொல்லிடுங்க. ஏன் அண்ணி, எதுக்கு லீவ் போட சொல்றீங்க? இன்னைக்கு உனக்கு தாலி பெருக்கி போடணும், அதனாலதான். அக்கா, எதுக்குக்கா இதெல்லாம்? என்ன, புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு வழக்கமா பண்றது தானே? அது ஓகே அண்ணி. ஆனா இப்போ உடனே பண்ணணும்னு என்ன அவசியம்? என்ன இலி பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும்? தாலி பெருக்கி போடணுங்கிறது கண்டிப்பா செய்ய வேண்டிய சடங்கு தானே? அதையெல்லாம் பண்ண வேண்டிய நேரத்துல பண்ணிதான் ஆகணும். அது இல்லக்கா, நாங்க யாருக்கும் தெரியாம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். முறையா கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் பண்ணலாம், அதான் யோசிக்கிறோம். அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு அயலி இப்படி கழுத்துல மஞ்ச கயிறை கட்டிட்டு இருப்பா? இத பாருங்க, நீங்க எப்படி வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனா நீங்க இப்ப இருக்கிறது ஏன் வீட்ல. நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்னோட பொறுப்புல இருக்கீங்க. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கண்டபடி யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். போங்க, போய் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிற வழிய பாருங்க. போங்கன்னு சொன்னல, போங்க. அந்த அயலிக்கு இன்னைக்கு தாலி பெருக்கி போட போறாங்களாம். இல்ல, எனக்கு புரியல, இந்த வீட்டு மருமகன் நானா இல்ல அவளா? முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நான். ஆனா எனக்கே இன்னும் தாலி பெருக்கி போடல. ஆனா அவளுக்கு மட்டும் எப்படி எல்லாம் டக்கு டக்குன்னு பண்றாங்க? அப்படியே பண்றதா இருந்தாலும் எனக்கு தானே முதல்ல பண்ணணும். எதுக்கு என்ன விட்டுட்டு அந்த அயலிக்கு பண்றாங்க? இது ஏன் மேல இருக்கிற கோவத்துல இப்படி பண்றாங்களா, இல்ல உங்க மேல இருக்கிற கோவத்துல பண்றாங்களான்னு தெரியல. ரித்திகா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இந்திராணி வந்து உன்கிட்ட சொன்னாளா? அவங்க எப்போ என்கிட்ட சொல்லிருக்காங்க? அந்த அயலிக்கிட்டையும் சிவா கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத கேட்டுட்டு வந்துட்டு தான் நான் சொல்றேன். அவ்வளவு தூரம் சொல்லியோ அவ இப்படி எல்லாம் பண்றானா? நம்மள அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இல்ல, இத சும்மாவே விடக்கூடாது. இத இப்படியே விட்டோம்னா நாளைக்கு அயலுக்கு சிவாவுக்கும் என்ன வேணாலும் பண்ணுவா. இப்பவே அவளை நாக்க பிடுங்குற மாதிரி கேக்குறனா இல்லையான்னு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அயலியும் சிவாவும் வந்துருவாங்க. நீங்க ரெண்டு பேரும் போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. அண்ணி, ஒரு டவுட். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு மட்டும் தானா, இல்ல அந்த அயலிக்கும் சேர்த்து தான் பண்ணுவீங்களா? அவங்களுக்கும் தான். அவங்களும் புதுசா கல்யாணம் ஆனவங்க தானே, அதனாலதான் ரெண்டு பேருக்கு ஒன்னாவே சேர்த்து பண்ணிடலான்னு நினைச்சேன். இத அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனே. அவங்களும் ஸ்கூலுக்கு போகல, வீட்ல தான் இருக்காங்க. ஏன் அண்ணி
என்ன இருந்தாலும் நான் தானே இந்த வீட்டோட மூத்த மருமக. என்ன கம்பேர் பண்ணும்போது அவ வெளியாளு தானே. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் கிட்ட தானே முதல்ல சொல்லிருக்கணும். எனக்கு முன்னாடி எப்படி அவகிட்ட சொல்லலாம்? ஏய் ரித்திகா, இதெல்லாம் ஒரு விஷயமா? அவங்கள நான் முதல்ல பார்த்ததால அவங்க கிட்ட முதல்ல விஷயத்த சொன்னேன். ஒண்ணு நான் இப்பதான் பாக்குறேன், அதான் இப்ப சொல்றேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எனக்கு பிரச்சனை தான் அண்ணி. முறையா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த எனக்கும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவளுக்கும் ஒன்னா ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் பண்றத என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்க? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. உனக்கு கிடைக்க வேண்டியதை கேக்குற உரிமை மட்டும்தான் உனக்கு இருக்கு. மத்தவங்களுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை எல்லாம் உனக்கு கிடையாது. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ ரித்திகா. நல்ல விஷயம் நடக்க போற நேரத்துல இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் நல்லாவே இருக்காது. என்ன சிவா இது? அண்ணி திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்றது? விடு ஐலி, எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதையும் சமாளிச்சிடலாம். என்ன இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? தாலி பிரிச்சு கோக்கறதுன்னா என்னன்னு தெரியுமா? என்ன? என் கழுத்துல இருக்கிற மஞ்ச கயிறு தாலி எடுத்து ஒரு செயின்ல கோத்து அத உங்க கையால என் கழுத்துல கட்டி விட சொல்லுவாங்க. அப்படியா? என்ன அப்படியா? இல்ல 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 இல்ல, தாலி கொடி போட்டுக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது, அதனாலதான் அப்படியான்னு கேட்டேன். ஷோ, இப்படி சிக்குவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எவ்வளவு யோசிச்சாலும் ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. ஆஹா, டே சிவு, நீ உண்மையாவே கொடுத்து வச்சவன்டா. உன் அக்கா உனக்கு நல்ல தாண்டா பண்றாங்க. நீ ஐலி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். மிஸ் பண்ணிராதடா. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாம இதுக்காக உன்னாவ தப்பா நினைக்க மாட்டா, நினைக்கவும் முடியாது. சச்சே, நான் அப்படி பண்றது தப்பு. ஐலியை நான் இம்ப்ரெஸ் பண்ணி உண்மையாவே அவ மனசுல இடம் பிடிச்சு அவளோட முழு சம்மதத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த மாதிரி சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி கழுத்துல தாலி கட்டினா அது காலத்துக்கு என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும். உன்னெல்லாம் கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது. நீ எல்லாம் எண்டு வரைக்கும் சிங்கிள் தாண்டி. ஐலி, நீ ட்ரெஸ்ஸ மாத்து, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வெளியே வா. எங்க போறீங்க? இரு, நான் வந்துடுறேன், நீ ரெடி ஆகு. திடீர்னு இப்ப எங்க கிளம்பி போறாரு?